அழியும் நிலையில் உள்ள சிலம்பாட்டத்திற்கு உயிர் கொடுக்கும் வகையில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக சிலம்பம் கற்றுத் தருகிறார் சேலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இளங்கோ. தமிழர்களின் தற்காப்பு கலைகளில் முதல் கலையாகவும் போட்டிகளில் மூத்த விளையாட்டாகவும் சிலம்பாட்டம் இருந்து வந்தது. காலப்போக்கில் கராத்தே, கும்ஃபூ, டேக்வோண்டா போன்ற பிற நாட்டு கலைகளின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் சிலம்பாட்டம் செல்வாக்கு இழந்தது. தற்போதைய தலைமுறையினர் பேச்சளவில் மட்டுமே சிலம்பாட்டத்தை தெரிந்து வைத்துள்ளனர். சிறப்புமிக்க சிலம்பாட்டத்தை இன்றைய தலைமுறையினர் கற்றுக்கொள்ளும் விதமாகவும் சிலம்பாட்டத்திற்கு உயிர் கொடுக்கும் விதமாகவும் சேலம் உடையார்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இளங்கோ பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக சிலம்ப கலையை பயிற்றுவிக்கிறார். அழியும் நிலையில் உள்ள சிலம்பாட்ட கலையை காக்க வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளில் சிலம்பாட்டத்தை கட்டாய பயிற்சியாக கொண்டு வருவதோடு சிலம்பு பயிற்சி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் முதல்வர் தங்கக்கோப்பை போட்டிகளில் சிலம்பாட்டத்தையும் சேர்த்தால் இன்றைய தலைமுறையினர் ஆர்வத்தோடு சிலம்பம் கற்றுக்கொள்ள முன்வருவர் என்றும் கூறுகிறார் இளங்கோ. சிலம்பக்கலையை அழிஞ்சிட்டு வருது. அந்த சிலம்பக்கலையை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அப்படின்னாக்கா இன்னைக்கு முதலமைச்சர் தங்கக்கோப்பைக்கான சிறப்பு போட்டியில இந்த சிலம்ப போட்டியை நம்ம அதை சேர்க்கணும். அதே டைம்ல சிலம்பம் அரசு பள்ளிகள் பாடத்திட்டத்தில் இருக்கு. இந்த சிலம்ப ஆசிரியர்களை அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிலம்ப ஆசிரியர்களை பணியமர்த்தி இந்த சிலம்பக்கலையை அதாவது அழிந்து வந்த அந்த சிலம்பக்கலையை நிலைநிறுத்தவும் சிலம்பக்கலையை இன்னும் ஊக்குவிக்கவும் சிலம்பக்கலையை மென்மேலும் உயர நம்ம அந்த இதுக்கு உதவுமாறு தமிழ்நாடு சிலம்ப கழகம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பாட்டத்தை காக்க இளங்கோவை போன்ற தற்காப்பு கலை ஆர்வலர்களும் பயிற்சியாளர்களும் முன்வந்தால் இன்றைய இளம் தலைமுறையினர் நம்முடைய தற்காப்பு கலைகளை உலக அளவில் கொண்டு செல்ல முடியும் என்பதில் சந்தேகமில்லை.